கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். இந்த வார்த்தை வெளியில் யாருமே பயன்படுத்துகிறதே கிடையாது. சால்வேஷன், ரட்சிப்பு, இதை நீங்கள் பாருங்கள். யாருமே, ஆங்கில வார்த்தை இருக்குது சால்வேஷன்னு, தமிழில் ரட்சிப்பு தமிழ் வார்த்தை தான், ஆனால் யாரும் பயன்படுத்துறது இல்லையே. மற்ற பிற மதத்தை சேர்ந்தவங்க மற்ற எல்லா தமிழ் வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறவங்க ரட்சிப்புங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறதில்ல அப்படி யோசித்து பார்த்தீங்களா? இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை, சால்வேஷன் அப்படிங்கிறது வெறும் காப்பாற்றுவது மட்டுமல்ல. ஏன் அவங்க பயன்படுத்தலை அப்படின்னா, இது வெறும் காப்பாற்றுவதோ அல்லது விடுவிப்பதோ அல்ல. வெறும் விடுதலை அல்ல, வெறும் காப்பாற்றுவதல்ல, வெறும் உயிரை பாதுகாப்பது அல்ல. ஒரு முக்கியமான வார்த்தை. ஏன் அதை மற்றவங்க பயன்படுத்துறது இல்லைன்னா, ரட்சிப்பு தேவனுடையது. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். இதனால தான் இந்த வார்த்தை மற்றவங்களுக்கு பொருந்த மாட்டேங்குது. ரட்சிப்புங்கிற வார்த்தை ஏன் மற்றவங்களுக்கு பொருந்தலைன்னா, பாவத்திலிருந்து கிடைக்கும் விடுதலை. இது பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசுவுக்குள் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். அடிமைத்துவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது, மரித்து கிடந்த ஒருவனை உயிர்ப்பிப்பது. சொட்டீரியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஏராளமான முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பினுடைய விசேஷத்தை பற்றி ஒரு 3 வசனம் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 இந்த 3 வசனங்களில் ரட்சிப்பை குறித்ததான சில விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். எந்த ரட்சிப்புன்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த ரட்சிப்புன்னு சொல்லியிருக்கு. அப்படியானா கொஞ்சம் முன்னாடி பாருங்க, எந்த ரட்சிப்பை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. 9வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆத்ம ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பை பற்றி இன்னும் சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னன்னா, 4வது வசனம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று வருகிறது. அப்போ நம்ம எந்த ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு ஆத்ம ரட்சிப்பு, அதோட கூட இன்னொன்று சேர்த்துக்கிடுங்க, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அதோடு கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பின்னாடி இப்போ நீங்கள் கொஞ்சம் சஞ்சலப்படுறீங்க, சங்கடப்படுறீங்க என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. கொஞ்ச காலம் பலவிதமான துக்கங்கள்னால நம்ம துக்கத்தில் இருந்தாலும், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனவும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போது ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு மிக பெரும் பரிசு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசு என்னன்னா ரட்சிப்பு. நம்முடைய ஆண்டவர் ரட்சகர். அவர் நம்மை மீட்கும்படியாக வந்தார், பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்தார். நம்மை நாமே சாத்தானுக்கு, பாவத்துக்கு விற்று போட்டோம். நம்மை நாமே மீட்டு கொள்ள முடியாமல் போனது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்கு பதிலாக அவர் விலை கொடுத்து, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக விலை கிரயமாய் கொடுத்து நம்மை
பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார். நாம் சேற்றில் தத்தளித்து கொண்டிருந்தோம், தூக்கி எடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆழமான குழியிலும் ஊளையான சேற்றிலும் நாம் அமிழ்ந்து கிடந்தோம். நம்ம கூப்பிட்டா நம்மளை தூக்குறதுக்கு ஒருவருமே இல்லையே, பக்கத்தில் யாரும் இல்லையே, எல்லாரும் அதுபோல சேத்துல தான் கிடக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் கிடந்த நம்மை தூக்கி எடுக்கும்படி வந்தார். நிறையா சாமிகள், நிறையா ஆண்டவன்மார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அவர் என்ன செஞ்சாரு? நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் குனிந்து நம்மை தூக்கினார். நம்முடைய பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார். நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். நம்முடைய வாயில ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாயில புதிய பாடலை நமக்கு கொடுத்தார். இதனால் தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் நமக்கென்று ஒரு நித்திய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் வைத்திருக்கிறார். இதாங்க ரட்சிப்பு. இதனால்தான் இந்த வார்த்தையை மற்ற மதத்தினர் பயன்படுத்துவதில்லை. ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய விடுதலை. பாவ விமோசனத்துக்காகத்தான் மனுஷன் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கான். நிறைய இடங்களில் போய் அன்னதானம் பண்ணுறான், நிறைய சாமிக்கு பரிசுகளை கொடுக்குறான், பணத்தை அள்ளி இறைக்கிறான், நிறைய தியாகங்கள் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுடைய மனசுக்குள்ள சுத்த மனசாட்சி வந்ததே கிடையாது. அதனால திரும்ப 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 போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் அவங்களுடைய மனசில் அந்த பாவ சுமையிலிருந்து அவர்களுக்கு விடுதலையே இல்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சணிய கொம்பு, நம்முடைய இரட்சகர். அவர் நம்மை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார். நம்மேல் வைத்த அவருடைய நித்திய அன்பினால் நம்மை விடுவிக்கும்படியாய் வந்தார். இந்த ரட்சிப்பு மிகவும் விசேஷமானது, விலையேறப்பெற்றது. தன்னையே இதற்காக கொடுத்தார். நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்தார். தெய்வம் இந்த பூமியில மனுஷனா நம்மை போல வந்து பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்து கிடந்த நம்மை மீட்பதற்காக காலாகாலமெல்லாம் மரண பயத்தின் கீழ் கட்டப்பட்டிருந்த நம்மை விடுவிக்கும்படி நம்மை போல வந்தார். பாவம் செய்த மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு ஒரு புண்ணிய ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவம் செய்த ஆத்துமா எல்லாமே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷனுக்கு நரகம்தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து யாரும் அவனை மாற்ற முடியாது. ஆகவே தேவன் மனிதன் மேலே வைத்த அன்பினால் அவர் இந்த பூமியில் வந்தார். அதுதான் நற்செய்தி. மனுஷனை மீட்பதற்காக வந்தார். அதுதான் சுவிசேஷம். அவர் தன்னையே கொடுத்து நம்மீது அன்பு கூர்ந்தார். அவர் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம் எல்லா மனுஷருடைய பாவத்தையும் போக்குவதற்கு போதுமானது. ஏன்னா அவர் ஒருவர் பரிசுத்தமானவர், பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவன். அவர் ஒருவருடைய ரத்தம், அவர் எல்லாரையும் உருவாக்கினவர். எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் தான் தகப்பன். அவருடைய ரத்தம் இன்றைக்கும் எல்லாருடைய பாவத்தையும் போக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரட்சிப்பு மிகப்பெரியது. ஏன்னா இந்த ரட்சகர் நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தார். நாம் தேடி போண்டியதில்லை, சாமியை தேடி போகலாம். இவர் சாமி அல்ல, இவர் சர்வபூமியின் ஆண்டவர், இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த பூமியில் நம்மை தேடி வந்தார். தெய்வம் நம்மை தேடி வந்தார். நாம் தெய்வத்தை எங்கே போய் தேட முடியும்? எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்? எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. எங்கே போனாலும் நம்ம கண்ணுக்கு அவர் தட்டுப்பட மாட்டாரே. நீங்கள் போய் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இல்லையே. ஆகவே அவர் நம்மை தேடி வந்தார். இதுதான் மிகப்பெரிய ரட்சிப்பு. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சது என்ன? இந்த ஆத்ம ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. நமக்கு ஒரு தடவை இந்த பூமியில் மரணம், பிறந்தவங்க எல்லாம் இறக்கணும். மனுஷனை உண்டாக்கும் போது சாகிறதுக்காக உண்டாக்கல, வாழ்றதுக்காக தான் உண்டாக்குனார். ஆனா நீ எனக்கு கீழ்ப்படியாம நடந்தா சாகவே சாவாயின்னு சொன்னார். மனுஷன் கொஞ்ச நாள் கீழ்ப்படிஞ்சான். அப்புறம் ஒரு நாள், ஏன் இதெல்லாம் செஞ்சுதான் பார்த்தா என்ன நடந்துட போகுது, நடந்துட்டு போகுது, நடக்கும்போது பார்த்துக்கலாம், வந்ததை வந்த இடத்துல பார்த்துக்கலாம்,
சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் திட்டமிட்டு தேவனுடைய ஒப்பந்தத்தை உடைத்தான். பாவம் செய்தான், பாவியா மாறினான். மரணம் சம்பவித்தது, பிரிவு வந்தது. ஆக மரணம் அன்றைக்கு உறுதி செய்யப்பட்டது. நம்ம பிறந்த எல்லாரும் சாகணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு முறை தான் இந்த பூமியில் மரணம், ரெண்டாவது மரணம் இல்லை. நமக்கு ஆத்ம ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆத்ம ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான சொத்து நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்குரிய ஒரு உயிருள்ள நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணம் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கைக்கு பெயர் ஜீவனுள்ள நம்பிக்கை. we have a living hope. உயிருள்ள ஒரு நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கை. உங்களுடைய ஆத்மா ஒரு நாள் புதிய சரீரத்தோடு, மர்வம் பெற்ற சரீரத்தோடு இயேசுவோடு கூட சேர்ந்து நாம் நித்தியமாய் வாழப்போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம். ஆகவே இதற்காக நமக்கு இந்த பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும் போது நமக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார். விசுவாசம், அன்பு, இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். இந்த உலகத்தில் உள்ள தங்கம் விலை மதிப்புள்ளது தான், ரொம்ப விலை கூடினது. இதையே அக்னியினால் பரிசோதித்து அதனுடைய நம்பகத்தன்மையை அவர்கள் அறிய முயற்சிக்கும் போது அதைவிட அதிக விலையேறப்பெற்ற இயேசுவினால் நமக்குள் உருவாக்கப்பட்ட இந்த விசுவாசம் நிச்சயம் பரிசோதிக்கப்பட வேண்டும். ஆக இதெல்லாம் இன்றைக்கு சில பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இந்த ஆத்ம ரட்சிப்பை நாம் அடைவதற்கு அவசியமாக இருக்கிறது. இதுக்கு பிறகு ஒரு பெரிய மகிமை நமக்கென்று காத்திருக்கிறது. ஒரு நாள் தேவன் நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகத்தக்கதாய் நம்மை அநேக கோடான கோடி தேவதூதர்களுக்கு முன்பதாக, எண்ணி முடியாத திரள் கூட்டமான தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக, உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தட்டி கொடுத்து, உச்சியில் முத்தம் கொடுத்து, ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட விதமாய் பாராட்டப் போகிறார், பரிசளிக்க போகிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய விருதுகள், நிறைய பரிசுகள் நமக்காக காத்திருக்கிறது. இது ஒரு மகத்தான ரட்சிப்பு. உங்களுக்கு உண்டான இந்த கிருபை, இதுதான் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின கிருபை. இந்த ரட்சிப்பு மகத்தான ரட்சிப்பு. இதுதான் தேவன் நம்மேல் வைத்த மகத்தான கிருபை. பாவிகளாகிய நம்மீது அவர் கொண்ட பாசம், தகுதி இல்லாத நமக்கு தேவன் காண்பித்த அன்பு. நமக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. நம்ம யாருமே தேவனுடைய அன்புக்கு தகுதியானவங்களே கிடையாது. நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம், நாம் அவருடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம், நாம் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், நாம் பாவிகளாக இருந்தோம், நாம் அக்கிரமத்தில் செத்து கிடந்தோம், நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம், நாம் அயோக்கியர்களாக இருந்தோம், அருவருப்பானவர்களாக இருந்தோம். ஆண்டவர் நமக்கு கிருபை காண்பித்தார். இதுதாங்க ரட்சிப்பினுடைய அடித்தளம். இதுதான் ஆண்டவருடைய கிருபை. உங்களுக்கு உண்டான இந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள்லாம் நிறைய இதை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா? ஆமாம், தாவீது நிறைய சொன்னாரே தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக அவதரிப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த தாவீது அவரை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னார். அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொன்னார். அவருடைய மகிமை அடைந்து அவர் பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருப்பதை குறித்து அவர் சொன்னார். அவர் நித்திய ராஜாவாக அரசாளுவார் என்பதை குறித்து அவர் சொன்னார். அநேக தீர்க்க தரிசனங்கள் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமாக பாடல்களாக எழுதப்பட்டிருக்கிறது. மோசே ஒரு நாள் சொன்னார், ஆண்டவர் ஒரு நாள் என்னை போல என்னிலும் ஒரு பெரிய மேன்மையான ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்.
சந்ததி என்று ஒருவர் வருவார், அவர் மூலமாய் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஏனோக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னார். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மீகா இந்த மேசியா எங்க பிறப்பார்னு சொன்னார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் சிறிதாயிருந்தால், நிறைய கிராமங்களுக்குள்ள சின்ன கிராமமாக இருந்தால், இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிலிருந்து தோன்றுவார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் ரொம்ப சாதுவானவராக இருப்பார், சாந்தமுள்ளவராக இருப்பார். அவர் மரியின் மேலும் கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார் அப்படின்னு சொன்னார். ஏசாயா ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி அவர் பார்த்த அந்த தரிசனங்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தார் இயேசு. இந்த பூமியில் மனுஷனாக வர்றதுக்கு முன்னாடி 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர் சொல்றார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நான் சொல்றேன், யார் இதை நம்ப போறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? யாருக்கும் தெரியல, ஆனால் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவர் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். பிலாத்துவுக்கு முன்பதாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. ஏன்னா அடித்து துவைச்சு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ரணக்களமாக இருக்கிறார். அவரை பார்க்கக்கூடிய ஒரு தோற்றம் அவருக்கு இல்லை. அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி அவர் எப்படி எழுதுறார் பாருங்க. தீர்க்கதரிசிகள் அநேக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்படி ஒரு பெரிய ரட்சிப்பு மனுஷனுக்கு வரப்போகிறது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் என்பவர் வருவார், ஸ்திரீயின் வித்தானவர் வருவார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது ரொம்ப மேன்மையான ஒரு தீர்க்க தரிசனம். ஏதேன் தோட்டத்தில் வச்ச ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவரே சொன்னார். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தில் சொன்ன பிறகு 4000 ஆண்டுகளுக்கு பிறகு காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. இந்த சுவிசேஷம் சீக்கிரத்தில் எளிதா எல்லா இடமும் பரவக்கூடிய ஒரு காலம் நிறைவேற கர்த்தர் காத்திருந்தார். சரியான காலம் வந்தபோது ஸ்திரீயின் வித்தானவர் இந்த பூமியில் மனிதனாக வந்தார். உங்களை போல என்ன போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாய் தன்னையே கொடுக்க வேண்டியது இருப்பதினால் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார். இந்த பெரிய கிருபை, இந்த பெரிய ரட்சிப்பு மனுஷனுக்கு இலவசமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இலவசமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நம்பினா போதும். அவர் தான் மெய்யான தெய்வம். என் பாவத்துக்காகத்தான் இயேசு மரித்தார். எனக்காக அவர் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தார். என் மீது வைத்த பாசத்தினால், என் மீது வைத்த அன்பினால் இயேசு சிலுவையில் தொங்கினார். அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், அடிகளை ஏற்றுக்கொண்டார், நிந்திக்கப்பட்டார். என் பாவத்துக்காக நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே என்னை மன்னிங்க, எனக்காகத்தான் நீங்க அடிக்கப்பட்டீங்கன்னு அதை விசுவாசித்தால் போதும். அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை. அதான் ரட்சிப்பு. சொட்டீரியா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பாவத்திலிருந்து விடுதலை, வெறும் விடுதலை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால்தான் யாரும் இந்த வார்த்தையை அந்நிய மதத்தினரோ மற்ற தமிழ் மக்களோ பயன்படுத்தாமல் விடுகிறார்கள். இது பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. காலாகாலமா அடிமைத்தனத்தில் இருந்தேன், பேய்க்கு அடிமையா இருந்தேன், சாபத்துக்கு கீழே கட்டப்பட்டிருந்தேன். இயேசுவினால் கிடைக்கின்ற விடுதலை. செத்து கிடந்தேன், எனக்கு மறுஜீவன், என்னை புதிய படைப்பாய் அவர் மாற்றுகிறார். மறுபடியும் பிறந்தேன். இயேசு கொடுக்கக்கூடிய இந்த ரட்சிப்பு, உங்களுக்கு உண்டான இந்த கிருபையை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொன்னவங்களுக்கெல்லாம் விளங்கிருச்சா? சொன்னவங்களுக்கு புரியலைங்க, ஆனா சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த தீர்க்கதரிசியின் ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர். எழுதியிருப்பாருங்க, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். 11வது வசனம், கிறிஸ்துவின் ஆவியினால் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். புரிஞ்சு சொல்லிட்டாங்களா? புரிஞ்செல்லாம் சொல்லல.
அவங்க சொன்னது அவங்களுக்கே புரியல. ஆனா அவர்களை சொல்லும்படி அவர்களுக்குள் இருந்த ஆவியானவர் அவர்களை ஏவினார். பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த மனுஷர்கள் ஏவப்பட்டு பேசினார்கள், உந்தி தள்ளப்பட்டு பேசினார்கள். அவங்களுக்கு ஒன்றும் புரியல நிறைய விஷயங்கள். இயேசு கிறிஸ்து வைத்திருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பின் திட்டம், மரியாளுடைய வயிற்றில் வந்து ஒரு சின்ன தச்சனுடைய மகன் என்ற பெயரில் பிறப்பதும், ஒரு சின்ன கல்லு வீட்டில் கல்லு பதிக்கப்பட்ட ஒரு தரையில் படுத்து தூங்குவதும், ரொம்ப பரம ஏழையான ஒரு வீட்டில் ஏழ்மையான சில நிலையில் அவர் வளர்வதும், யாருமே அறியப்படாத விதத்தில் 30 வருஷங்கள் ஒரு மறைவான வாழ்க்கை வாழ்வதும், ஒரு சாதாரண குறைவுள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படிச்சு வீட்டில் உள்ள குடும்பத்தினுடைய எல்லா பொறுப்புகளையும் கவனிச்சு அந்த பெற்றோர்களை நேசிச்சு கீழ்ப்படிஞ்சு நடப்பதையும் புரிஞ்சுக்கிடவே முடியாது, புரியவே முடியாது. இதை விடையும் புரிய முடியல. தெய்வம் எப்படிங்க இந்த பூமியில வந்து மனுஷனுடைய கையினால கன்னத்தில் அடி வாங்கி தாடி முடியெல்லாம் பிக்கப்பட்டு கண்ணை கட்டி குட்டி அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கொண்டு போய் நகரத்தின் தெருவீதியாக இழுத்துட்டு போய் ஒரு 1.5 கிலோமீட்டரு நடக்க வச்சு அவமானப்படுத்தி கல்லை எரிச்சு கொண்டு போய் அறகுற நிர்வாணமாக சிலுவையில் கொடுமையான ஒரு குற்றம் செய்த பாவியை போல அடித்து தொங்க விட்டு 6 மணி நேரம் தொங்கி அவமானப்படுத்தப்பட்டு உயிரை விடுறது, இதை நம்பவே முடியல, புரிஞ்சுக்கிட முடியல. இதையெல்லாம் செய்த யூதர்களுக்கும் புரியல. ஆனா மேசியாவை அவங்க தான் சிலுவையில் அரைஞ்சாங்க, அவங்களுக்கும் புரியல. இவர் கடவுளா இருந்தா தான் ஆணியை பிச்சுட்டு வந்துருவாரு. எங்க நீ உன்னை ரட்சித்துக்கோ பாப்போம் அப்படின்னு அந்த படுத்திருக்க கள்ளனும் கூட தொங்குற கள்ளனும் சொன்னா, எங்களை ரட்சித்துக்கொள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள். ஆனா அவர் ரட்சிக்கல, தன்னை ரட்சிக்கல. அவர் சிலுவையில் தொங்கி தம்முடைய ஜீவனை விட்டார். அவரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க. அவருக்கு சொந்தமா ஒண்ணுமே இல்லை. இன்னொரு பெரிய பணக்காரன் தன்னுடைய சிங்கார தோப்புக்குள்ள ஒரு கல்லறையை தனக்குன்னு உருவாக்கி வச்சிருந்தான். ஒரு கல்லை குடைஞ்சி ஒரு ஸ்லாப் போட்டு அதில் கொண்டு போய் இயேசுவை வச்சாங்க. ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியா சாகும் போதும் அவரை அடக்கம் பண்ணும்போது, அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு கூட இருந்தார் அப்படிங்கிறது ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னமே சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அங்கே வைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம், 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். திரும்ப 40 நாள் இந்த பூமியில் இருந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார், பேசினார். மேசியாவாக இருந்தால் இப்படி நடக்கும். கடவுளை இப்படி யாராவது அடிக்க முடியுமா? ஆறி துப்ப முடியுமா? கல்லால் அடிக்க முடியுமா? கன்னத்தில் ஓங்கி அடிக்க முடியுமா? ஆணியை வச்சு அடித்து தொங்க விட முடியுமா? நம்பவே முடியலல்ல. யூதர்கள் நம்பலை, அவங்கள பார்த்து முஸ்லீம்களும் நம்பலை, இஸ்லாமியர்களும் இன்னைக்கு நம்பவே மாட்டாங்களே. அதுதான் காரணம். அது எப்படி கடவுளை அடிக்க முடியும்? இதுதாங்க மகத்தான ரட்சிப்பு. ரட்சகர் நமக்காக மிகப்பெரிய அவமானங்களையும் நிந்தைகளையும் அவர் சுமந்து ஏற்றுக்கொண்டார். இந்த ரட்சிப்பை கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். யார் ஆராய்ந்தார்கள்? யார் ஆராய்ந்தது? தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்தார்கள். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா அப்படின்னு கேட்டா புரியத்தான் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னதை நீங்க ஞாபகம் வைக்கலாம். லூக்கா 10:24வது வசனத்தை கவனிங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்களுக்கு புரியல, இந்த தீர்க்கதரிசிகளுக்கு புரியல. ஆனா கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் கிறிஸ்துவின் ஆவியானவர். ஏன்னா அவர் எப்போவுமே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர். கிறிஸ்துவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களை
முன்னறிவித்தார். இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தினார். அவங்க சொன்னாங்க, அவங்க எழுதினாங்க. ஆனால் அது எந்த காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது புரியலை. அது எப்படியெல்லாம் நடக்கும் புரியலை. ஆனால் எழுதி வைத்தார்கள். காரணம் அவங்களா நினைச்சு எழுதுனதில்லை, அவங்க சொந்த கற்பனை அல்ல. கிறிஸ்தவம் கட்டுக்கதையின் மேல் கட்டப்பட்டதல்ல. இது ஏதோ சில கற்பனையான நாவல்கள் அல்ல. இது நீண்ட காலமாக வரலாற்று ரீதியாக இது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவைகள். ஏதோ கட்டுக்கதை பேசுறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது நீங்க. ராமாயணம் கிடையாது இது. இது அடித்தளம் உள்ளவைகள், அஸ்திபாரம் உள்ளவைகள். இது தேவன் 4000 ஆண்டுகளாய் அநேக தீர்க்க தரிசிகளை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லிக்கொண்டே வந்தார். அவர் பிறக்கிற இடம், அவர் வளருகின்ற விதம், அவர் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்ய போகிறார், எல்லா விஷயமும் துல்லியமாய் சொல்லப்பட்டது. ஆகவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்கலாம். மத்தேயு என்ற சுவிசேஷத்தை மத்தேயு என்ற ஒரு யூதன் எழுதுகிறான். அவன் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களை அநேக இடங்களில் சுட்டி காண்பித்து, இப்படி எரேமியாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று, ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று என்று திரும்ப திரும்ப வருகிறது. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. எங்க இயேசு பிறந்த பொழுது அங்கே ஒரு பெரிய, இயேசு பிறந்த அன்னைக்கு இல்லை, சில காலம், ஒருவேளை 1 மாதம் ஆயிருக்கலாம். சாஸ்திரிகள் சிலர் கிழக்கிலிருந்து போகிறார்கள், போய் சேர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆயிருக்கலாம். பிறந்தது ஒரு தொழுவத்தில்னு போட்டிருக்குது. அது என்ன தொழுவமோ தெரியாது. மாட்டு தொழுவமாக இருக்கலாம், கழுதையினுடைய தொழுவமாக இருக்கலாம், குதிரையினுடைய தொழுவமாக இருக்கலாம், ஒட்டகத்தினுடைய தொழுவமாக இருக்கலாம், தெரியாது. மொத்தத்தில் தொழுவத்தில் சத்திரத்தில் போய் கேட்டாங்க. சத்திரத்தில் தங்கி இருந்தவங்கெல்லாம் அவங்களும் எங்கேருந்தோ வந்தவங்க தான், ஆனால் இவங்களும் எங்கே இருந்தோ தான் வந்திருக்காங்க. குழு எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. எப்படி சரி, நம்மளும் வெளியில் இருந்தாலும் வந்திருக்கோம், ஏதோ இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நிற கர்ப்பிணியாக இருக்கிறாளே, கொஞ்சம் இடம் கொடுக்கலான்னு சொல்லி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு விரும்பலை. ராத்திரி கியோ பியோன்னு கத்துமோ என்னமோ தெரில, இந்த அம்மா வேறு சத்தம் போடும், இவளை பார்த்துக்கிட்டு நம்ம தூக்கமெல்லாம் கெட்டு போய்டும்னு நினச்சாங்களோ என்னமோ விட்டாங்க. இதே இது ஒரு ரோம அதிகாரி, ஒரு முக்கியமான விஐபி வந்திருந்தா அம்புட்டு வரையும் அடித்து ஒரு மூலையில் ஒதுக்கிட்டு அங்கே இடம் கொடுத்துருப்பாங்களே. அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. பார்த்தீங்களா, அவர் பிறக்கிறது எங்கே? வழியோரத்துலையாக இருந்திருக்கலாம். கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒருவேளை தொழுவத்தில் அந்த புல்லில் கடத்தியிருக்கலாம். கந்தல் துணியில் சுற்றி, கந்தல் என்ற வார்த்தை தமிழில் போடலை, ஆனால் மூலபதத்தில் இருக்குது கந்தல் துணியில் சுற்றி. அவர் நமக்காக தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி, கிருபையில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி அவர் நமக்காக தரித்திரரானாரே. அவர் நமக்கு ஏற்படுத்தின இந்த ரட்சிப்பை பற்றி புரியவே மாட்டேன்ட்டுச்சே. நிறைய பேருக்கு புரியலை. ஒரு மாதம் இருக்கும் இருக்கலாம். சாஸ்திரிகள் போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்கில் பார்த்தோம், நிச்சயமாக ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு அது எங்களுக்கு அறிவித்தது. தேடி வந்திருக்கிறோன்னு ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏரோது அவசரமாக கூப்பிட்டார் பாருங்க. அவர் யாருக்கு ராஜா? அவர் யூதருக்கு ராஜா. இப்போ இவங்க யாரை தேடி வந்திருக்கிறாங்க? யூதருக்கு ராஜாவை. அப்போ சும்மா இருக்க முடியுமா? அவனுக்கு கொலையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் யூதருக்கு ராஜாவா இருக்கும்போது இன்னொரு யூதருக்கு ராஜாவா, எனக்கு போட்டியாளனா? அவன் யாரு? தேடுறான், இங்கே வா எல்லாம் வா, அவன் வா இவன் வா, எல்லாம் படித்தவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. வேதம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களெல்லாம், யூதர்களில் முக்கியமான வேத சாஸ்திரிகளெல்லாம் கூப்பிட்டு, சொல்லுங்க மேசியான்னு ஒருத்தர் பிறப்பாராமே, யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார்? அவங்க பைபிளில் இருந்து துல்லியமாக சொல்கிறாங்க, பெத்லகேமில் பிறப்பார். அப்படியா? அப்போ பெத்லகேமில் பிறக்கிறாரா? நீங்கள் பெத்லகேம் போங்க, முதல்ல தேடி பார்த்து அந்த பிள்ளையை வணங்குங்க, கொடுக்க வேண்டிய பரிசெல்லாம் கொடுங்க, அப்புறம் என்கிட்ட வந்து அது எங்கே பிறந்திருக்காருன்னு சொல்லுங்கள், நானும் போய் கும்பிடணும் அவரை அப்படின்னு சொல்லி கபடத்தனமாக செயல்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சாஸ்திரிகள் போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வழி காமிக்கிறாரு. அவங்க பிள்ளைய வீட்டில் பார்க்குறாங்க. இப்போ
தொழுவத்தில் இல்லை, வீட்டில். அப்போ ஒரு மாதம் இடைவெளி இருந்திருக்கலாம். வீட்டில் பார்த்துருக்காங்க, வீட்டில் பார்த்து வணங்கிட்டாங்க. அப்புறம் ஆண்டவரால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக அவங்க போயிட்டாங்க. இவர் ஏமாற்றப்பட்டார் அப்படின்னு ஏரோது ராஜா நினச்சி போய் 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளை, அவருடைய கணிப்பு பாருங்க, அநேகமாக சில மாதங்களே ஆயிருக்கும். 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் எங்கே இருந்தாலும் வெட்டு குத்து கொல்லுன்ட்டாரு. வெட்டியே போட்டாங்க, கையிலிருந்து பிடுங்கி வெட்டினாங்க. பெரிய அழுகையும் கூக்குரலும் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக, பிள்ளை இல்லாமல் இருக்கிறதுனால அழுது வாடினாள்னு போட்டு. அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது பாருங்க. இப்ப நீங்க யோசிக்கணும், இதெல்லாம் திட்டமிடப்பட்டவைகள். இது கற்பனை அல்ல, யாரோ எழுதின காவியம் அல்ல. இது மிகவும் ஆழமான தெய்வீக அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு ரட்சிப்பு. இதை ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பார்த்தாங்க. இது எந்த காலத்தில் நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது புரியலை அவங்களுக்கு, புரியவே இல்லை. அப்போ இது நீங்கள் அறிகிறத, நீங்கள் இன்றைக்கு அறிஞ்சிருக்கிறத அவங்க அறியணும், கேட்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு காண்ற கண்ணு, கேட்கிற காது இருந்தா நீங்க பாக்கியம் பெற்றவர்கள். நீங்க இந்த தேவனுடைய ரட்சிப்பை அனுபவிக்கிறீங்கன்னா எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். நிறைய பேர் கிடைக்கலையே பாருங்க. இப்படி ஆண்டவர் நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால நீங்க இன்னும் வேத புஸ்தகத்தில் எரேமியா தானியேல் எடுத்து பாருங்க. தானியேல்ல 1-2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். தானியேல் 8:27. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்த அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை என்று சொல்லுகிறார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட இந்த தரிசனங்களை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவரால் புரிய முடியலை, திகைச்சு போயிருந்தே. அது எனக்கு புரியவே இல்லை, யாரும் புரிய வைக்கவும் முடியலை அப்படின்னு சொல்றார். இயேசுவை குறித்ததான பல தரிசனங்கள். 9வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அதை அறிய முடிஞ்சது. ஆனால் இதை இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காலங்களை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே என்ன கேட்டாரு? 12வது அதிகாரம் 12ல் 8வது வசனத்தை பாருங்க. 8வது வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. அந்த தரிசனங்களை எல்லாம் நான் கேட்டேன். என் கூட ஒருத்தர் பேசினாரு, ஒருத்தர் என் கூட பேசினார், பரலோகத்திலிருந்து வந்து என் கூட பேசினாரு. நான் கேட்டேன், அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். அவருக்கு தெரிஞ்சிருச்சா? உடனே சொல்லிட்டாங்களா? சொல்லல. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இது உன் பிஸ்னஸ் இல்லைப்பா, அவ்வளோதான், உனக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது, இதோட முடிச்சுக்க, நம்ம பேச்சை இதோட முடிச்சுக்கலாம், இதன் பொருளை அறிய வேண்டும் என்று கேட்டதுக்கு தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அப்படின்னா என்ன? இது யாருக்கும் வெளிப்படுத்த முடியாது. இப்போ உனக்கு புரியாதுதான், உனக்கும் புரியலை, யாருக்கும் புரிய போறதில்லை. இது முத்திரையிடப்படுகிறது, இப்போ வெளிப்படுத்தப்படலை. ஆனால் இது பின்னாடி வெளிப்படுத்தப்படுகிறது. எங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அரேபிய பாலைவனத்தில் 3 வருஷம் போய் அனித்து உட்கார்ந்திருந்தார். அப்படி உட்கார்ந்திருந்த போது ஆண்டவர் அவருக்கு இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அற்புதமாக வெளிப்படுத்தினார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க. 3ல் 7வது வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன்.
பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த, நல்ல கவனிங்க, ஆதிகாலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த கிருபை என்ன? ரட்சிப்பு எல்லா மனுஷருக்கும் வெளிப்படுகிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படலாம், எல்லாரும் ரட்சிக்கப்படலாம். மனுஷர் எல்லாரும், எங்கும் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இந்த சத்தியம் எல்லாருக்கும் அளிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்கள விட நம்ம எவ்வளோ கொடுத்து வச்ச பாக்கியவான் இல்லை? அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய விசேஷம் பாருங்க. அவங்க தங்களுடைய பாவங்களை போக்க வருஷந்தோறும் போய் பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. அவங்களுடைய மனசாட்சி எப்போல்லாம் அவங்கள குற்றப்படுத்துச்சோ அப்போல்லாம் போய் குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, அந்த பலி இந்த பலின்னு செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. இது போக வருஷத்தில் ஒரு முறை பாவ நிவாரண பலி என்று எல்லா ஜனங்களுக்காகவும் பிரதான ஆசாரியன் முன்பே வந்து எல்லாருக்காகவும் பலி செலுத்த வேண்டியிருந்தான். முதலாவது தனக்கு பலி செலுத்திட்டு அப்புறம் எல்லா ஜனத்துக்காகவும் பலி செலுத்தி 2 ஆட்டை பிடிச்சி ஒரு ஆட்டின் மேலே தலையில் கையை வச்சு எல்லாருடைய பாவத்தை அது மேலே சுமத்தி போக்காடாக அனுப்பிவிட வேண்டும். இன்னொரு ஆட்டை வெட்டி பலி செலுத்த வேண்டும், சர்வாங்கமும் தகனமாக செலுத்த வேண்டும். செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடிவே இல்லை. ஆனாலும் அவங்க மனசாட்சி இப்போ குற்றம் இல்லைன்னு சொல்லிச்சா? இல்லை. அவருடைய பாவம் மூடப்பட்டது, அவருடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படவில்லை. ஆனால் அப்போ ஒருத்தர் எழுதுறாரு, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனிடத்தில் கர்த்தர் அக்கிரமம் இல்லாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். 32ஆம் சங்கீதத்தில் எழுதுறார். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய விசுவாச வீரர்கள் பாருங்க. இதை நான் சொன்னது எபிரேயர்களது நிறுவனம் 11ஆவது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. எபிரேயர் 11 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எபிரேயர் 11 33வது வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். நீங்கள் நானும் சிங்கங்களின் வாயை அடைச்சோமா? இல்லை, அவங்க அடைச்சாங்க. எப்போ? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அநேக தேவனுடைய பக்தர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அப்படித்தானே? ஒரு சூனேம் ஊராள் பெண்ணு ஒருத்தி எலியா மேலே தங்கியிருந்தார் அந்த வீட்டில். அந்த பிள்ளையை திரும்ப உயிரோடு கொடுத்தார். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைபடிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். 36, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோல்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குதா? இப்போ கொஞ்சம் கவனிங்க, ஒரு முக்கியமான வார்த்தை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். இவங்கெல்லாம் பெரிய பெரிய சாதனைக்குரியவங்க, விசுவாச வீரர்கள். இவருடைய பட்டியல் பாருங்க, இவங்களுடைய சாதனைகள் எவ்வளோ இருக்குது பாருங்க. இத்தனை சாதனை நாம செய்யலை, ஆனால் அவங்க செஞ்சாங்க. தானியேலை சிங்கக்கபியில போட்டாங்க, ஆனால் அவர் நல்ல சோமா தூங்கினார். அங்கே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சூளையில் போட்டாங்க. அவங்க நல்லாவே சந்தோஷமாக உலாவுனாங்க இயேசுவோட சேர்ந்து. நமக்கு இப்படியெல்லாம் நடக்கலை. அவங்க பெரிய பெரிய விசுவாச வீரர்கள், சாதனைகளுக்கு சொந்தக்காரங்க.
ஆனா பாருங்க, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் சாதனையாளர்களாக இருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அதுதாங்க நமக்கு கிடைச்சது. இந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் ரட்சிப்பு, தேவ கிருபை, இதை அவங்க அடையாம போயிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த பூமியில் வந்து மனுஷனாக அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக தாமே தன்னை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கி காவலின் ஆவிகளுக்கு உபதேசித்தார். பழைய ஏற்பாட்டில் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் மரித்து போனவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனார். சிறைப்பட்டவர்களை, மரணத்திற்கு அடிமைப்பட்டவர்களை, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், சிறையாக்கினார். அது ஒரு பெரிய பெரிய பயங்கரமான யுத்த வீரனுடைய ஒரு செயல். அது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி திரும்ப அவர்களை பரதேசுக்கு கொண்டு போய் சேர்த்தார். இதெல்லாம் இயேசு செய்தார். அப்போ அவ்வளோ சாதனை செய்தவங்களும் நம்மையல்லாமல் அவர்களால் பூரணப்பட முடியவில்லை. 40வது வசனம் பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவங்க அடையலை. அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். ஆகவே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நாம, புதிய உடன்படிக்கையின் மக்களாகிய நாம விசேஷமாக நம்ம பாக்கியவான்கள். அவர்களை விட நம்மையல்லாமல் அவர்களால் பூரணப்பட முடியலை. பாருங்க, இந்த ரட்சிப்பு அவர்களுக்கு கிடைக்கல. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கல. இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் தைரியமாய் போகக்கூடிய ஸ்லாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கல. அவங்க ஒரு பிரதான ஆசாரியரை வச்சு அவங்க மூலமாக தான் தூரத்தில் நின்று கேட்டுக்கணும் கையை கட்டி. ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல. தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமாய் போகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிஞ்சு போச்சு. தேவனுடைய பிரசன்னம் எல்லாருக்கும் திறந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய மாற்றம்! நம்மை அல்லாமல் அவர்களால் பூரணமாக முடியவில்லை. ஆனால் நாம் அவ்வளோ பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்களா இல்லை, அவங்க தான் சாதனை செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மை அல்லாமல் அவர்கள் நம்மளை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதே, எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. பாருங்க எவ்வளோ பெரிய மாற்றம்! இதை ஆராய்ஞ்சு பார்த்தாங்க, அவங்களுக்கு புரியலை. ஆனால் நமக்கு இந்த ரட்சிப்பு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் பேதுரு என்ன சொல்றாரு? 12வது வசனம், தங்கள் தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அவங்க காலத்தில் இது நடக்க போறதில்லை, ஆனால் இது நம்ம காலத்தில் நடக்கும்னு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்ஸ் கிடைச்சிருக்குது, துணுக்கு கிடைச்சிருக்குது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்தாவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு அது வெளியரங்கமாயிற்று. ரட்சிப்பின் சுவிசேஷம் எங்க இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இது பழைய ஏற்பாடு காலத்தில் இல்லையே இந்த பாக்கியம். எங்க இருந்து கூப்பிட்டாலும் சரி, இயேசுவே அப்படின்னு நொறுங்கி கூப்பிட்டா போதும். ஓ, ரட்சிப்பு உங்க வாய்க்கு பக்கமா இருக்கு, உங்க இருதயத்து பக்கமா இருக்கு. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் போதும், நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு எவ்வளவு மகத்தான ஒண்ணு, எவ்வளவு சுலபமா நமக்கு மாறிடுச்சு. பாவ மன்னிப்பு தாங்க இந்த பூமியில மிகப்பெரிய பரிசு. ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு எவ்வளவு மேன்மையானது. சிறைச்சாலையில் கிடக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். ஆண்டாண்டு காலமாக அங்கே ஆயுசு நாட்களை கழிக்கிற ஒருத்தனுக்கு ஒரு நாள் திறந்து, நீ மன்னிக்கப்பட்டாய், நாடு உன்னை மன்னிச்சிருச்சு, நீ விடுதலையாவாய், நீ விடுதலையாக போகலான்னு சொல்லும்போது நம்பிடுவானா?
மன்னிப்பினுடைய மேன்மை என்ன? இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமான மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இலவசமான மன்னிப்பு. இதை பற்றி என்ன எழுதியிருக்குது? இது நமக்கு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்குது. தேவதூதர்கள் கூட உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். 12 கடைசியில் தேவதூதரும் இதை உற்று பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. புரியவே மாட்டேங்குது. தேவதூதர்கள் நம்மளை மாதிரி மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் விசேஷமான ரூபிகள். அவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அவங்க பாவம் செய்யறதில்லை. அவங்க பாவிகள் கிடையாது. அவங்க எப்போதும் தெய்வ சந்நிதியில் இருக்கிறாங்க. அவர் சொல்ற வேலையை செய்யறாங்க. கேருபீன்கள் இருக்காங்க, சேராபீன்கள் இருக்காங்க. எப்போதும் தேவனுடைய சமூகத்திலிருந்து துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பரிசுத்தத்தை நினைச்சு பயப்படுறாங்க. தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி நிறைய ரகசியம் பேசுறாங்க. பயங்கரமான தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம். அங்க இருக்கிற தேவதூதர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்க புரிய மாட்டாங்க. அவங்களுக்கு சாவே கிடையாது. அவங்க எப்போதும் உயிரோடு இருக்கிறவங்க. அவங்க தேவ சமூகத்தில் எப்போதும் இருக்கிறவங்க. நாம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவங்க. நாம ஓயாம ஆண்டவரோட மல்லு கட்டிக்கிட்டே இருக்கிறோம். முரட்டாட்டமா நடக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். இந்த பய பிள்ளைகளுக்கு வேண்டி அவர் ஏங்க வரணும்? அவங்களுக்கு புரியவே மாட்டாங்க. தேவதூதர்களுக்கு உதவியாய் அவர் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஏன் இப்படி செய்யணும்? அதான் புரிய மாட்டேன். இந்த தேவதூதர்கள் இன்னும் என்ன பார்க்குறாங்கன்னா, இவங்களை திரும்ப மன்னிக்கிறாரு. இவங்களுக்கு மன்னிச்ச பிறகு இவங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுறாரு. கண்மணி போல காக்கிறாரு. இந்த தேவதூதர்கள் யாரு? பணிவிடையின் ஆவிகள். ரட்சிக்கப்படுறவங்களுக்கு, ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு பணிவிடையின் ஆவிகளா அவங்க இருக்கிறாங்க. வழிகளிலெல்லாம் தூதர்களை கொண்டு காவல் செய்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. எவ்வளவு துரிதமா பரலோகத்திலிருந்து உதவி வருது பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. எனக்கு ஆண்டவர் செய்திகளை அவங்க மூலமா அனுப்புறாரு. எனக்கு உதவிகளை அவங்க மூலமா செய்யறாரு. என்னை பாதுகாக்கிறாரு. என் பக்கத்துல வலது பக்கத்துல 1000 பேரும், வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா பாதுகாக்கிறார். அவங்களுக்கு புரியவே மாட்டேங்க. இவங்க இயேசு ராஜா கிட்ட தெய்வத்திட்ட மல்லு கட்டிட்டே இருக்காங்க. நாம பயப்படுறோம். அவருடைய பரிசுத்தத்தை நினைச்சு 2 ரெக்கையினால காலை மூடி, 2 ரெக்கையினால முகத்தை மூடி, 2 ரெக்கையில பறந்து ஒருவர் பார்த்து தேவனுடைய பரிசுத்தத்தை நினைச்சு துதிக்கிறாங்க. பயப்படுறாங்க அவரை பார்க்க நேரடியா. ஆனா இந்த மனுஷன் கீழ்ப்படியாமலே இருக்கிறான். மல்லு கட்டுறான், முரண்டு பிடிக்கிறான். அவர்கிட்ட எப்போதும் முட்டி மோதிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இவங்க மேல இவ்வளவு கிருபை காமிச்சிருக்கிறாரே. இவங்களை திரும்ப மன்னிக்கிறாரே. இவங்களுக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரே. பரலோகத்துல பெரிய வாசஸ்தலத்தை கட்டிட்டு இருக்கிறாரே. என்ன ரகசியம்? புரிய மாட்டேங்குது. இந்த ரட்சிப்பின் விஸ்தாரம் அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. தூரம் ஒதுங்கி நின்று தாய் தகப்பன் வர்ற வரைக்கும் வேலைக்காரி குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பா. தாயும் தகப்பனும் வந்தா அந்த குழந்தை துள்ளி அப்படியே அப்பா அம்மாவிட்ட ஓடி போயிடுது. அவ தூரம் நின்று அதை ரசிக்கத்தான் முடியும், பார்க்கத்தான் முடியும், பார்த்து சிரிக்கத்தான் முடியும். அந்த பிள்ளையும் அந்த தகப்பனும் தாயும் கொஞ்சுறாங்க. தேவதூதர்கள் இதை பார்க்குறாங்க. என்ன அன்பு இவங்க மேலே! மண்ணிலிருந்து உருவாக்கின இந்த மனித பொம்மைகளுக்கு இவர் காண்பிக்கிற அன்பு எவ்வளவு! இவர் எவ்வளவு மன்னிப்பு கொடுக்கிறார்! வெகுவாய் மன்னிக்கிறவர், வெகுவாய் மன்னிக்கிறார். இவங்களுக்குன்னு வச்சிருக்கிற நித்திய திட்டம் அவங்களுக்கு புரிய மாட்டேன். தேவதூதர்களும் இதை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறார். அவங்களுக்கும் புரியல. அதிர்ச்சியா பார்க்குறாங்க, ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச ரட்சிப்பு எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசு! எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம்
இவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். 6வது வசனம் 2:6. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்குனீர். எதுல? படைப்புல. நம்ம தேவதூதர்களை விட சிறியவங்க. அவங்க விசேஷித்தவங்க, அவங்க ரொம்ப ஜொலிக்கிறாங்க. அவங்க நம்மளை மாதிரி ஜீவிகள் அல்ல. அவங்க அரூபியாக இருக்கக்கூடிய வானலோக ஜீவிகள், தேவலோக ஜீவிகள், ஏஞ்சல்ஸ். எப்பவும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்லுவாரோ அதை செய்கிறதுக்கு எப்போதும் தயாராக இருக்காங்க. கோடான கோடியாக இருக்காங்க. அவங்கள விட அவங்க தேவ சமூகத்தில் இருக்காங்க. நமக்கு அப்படி தேவனை பார்க்க முடிகிறது இல்லையே. தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கிட்டு மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி அவனோட உயர்த்தி வச்சிட்டார். மண்ணில் இருந்தால் செஞ்சார், ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். பாருங்க, இயேசு அவனுக்காக வந்துட்டாரு. அவர் தம்முடைய சிங்காசனத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆராதனையை விட்டு விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் தூதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். இதைத்தான் ரொம்ப ரசிக்கிறாரு. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த ஜனங்கள் துதித்து பாடுறத அவங்க கூட வந்துடுறார், அவங்க மத்தியில் வந்துடுறார். அங்க உள்ள சந்தோஷத்தை விட அவருடைய ஜனங்கள் மத்தியில் அவர் சந்தோஷமா இருக்க விரும்புகிறார். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி கனத்தினாலும் மகிமையினால் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் அப்படின்னு சொல்றார். பின்ன நீங்க கவனிச்சீங்கன்னா ஆதலால் 14வது வசனம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின்மையால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை, அவங்களுக்கு பாவ மன்னிப்புன்னா புரியாது, தேவையாது இல்லையே. ஆனால் நமக்கு பாவ மன்னிப்புன்னா புரியுது, அவங்களுக்கு புரியலை. அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. மனுஷனைப் போல அவர் மாறினார், மனிதரில் மனிதனாக மாறினார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு இது புரியுதா? எனக்காக தேவன் செய்த பெரிய தியாகத்தை யோசித்து பாருங்க. ஏங்க, நான் இல்லைன்னா அவருக்கு என்னங்க இழப்பு? நான் கெட்டு போனா அவருக்கு என்ன இழப்பு? நான் நல்லா இருந்தா அவருக்கு என்ன லாபம்? ஏன் நான் இந்த பூமியில உருவாக்கப்படுறதுக்கு முன்னமே மனுஷனே இல்லையே, அவர் சந்தோஷமா தானே இருந்தாரு. என்னால என்ன நஷ்டம் ஆக போகுது? என்னால அவருக்கு என்ன லாபம் தான் வரப்போகுது? ஏன் பின்ன என் மேல இவ்வளவு அன்பு வச்சு என் பின்னாடி ஏன் நடக்கிறாரு? ஏன் என்ன போராடமெல்லாம் தட்டி தட்டி கூப்பிடுறாரு? நான் சாகக்கூடாது, நான் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு ஏன் அவர் இவ்வளவு அக்கறைப்படுறாரு? இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். கேள்வியை பாருங்க. இப்போ 3வது வசனம், 2வது அதிகாரம் 3வது வசனம், எபிரேயர், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, இவ்வளோ பெரிதான இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அநேக வருஷங்களாய் வந்தோம், சபையில் திரும்ப திரும்ப வந்தோம், சத்தியத்தை கேட்டோம், நீ அலட்சியமாக முரட்டாட்டமாக நடந்தான். இவ்வளோ பெரிதான இந்த ரட்சிப்பை குறித்து கவலையீனமாக இருந்தார். உனக்குன்னு இனி என்ன பலி செலுத்துறது? ஒரு பலி அவர் செலுத்திட்டார். நீ செய்த எந்த பாவமும் பெரிதல்ல, அவர் அதை மன்னிச்சு.
நீ ரட்சிக்கப்படுவதற்கு மேலே எந்த பெரிய பாவமும் இல்லை. எல்லா பாவமும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவர் மன்னிக்க தயார். உன்னை ரட்சிக்க அவர் கூடவே இருக்கிறார். உன்னை தட்டிகிட்டே இருக்கிறார், உன் நெஞ்சை தட்டிகிட்டே இருக்கிறார். மகனே, உன் நெஞ்சை எனக்கு தான்னு கேட்குறார். உன் உள்ளத்தை எனக்கு தான்னு கேட்குறார். உனக்காக இவ்வளோ தியாகப்பட்டேன், இவ்வளவு கிரையம் கொடுத்தேன், என்னையே என் உயிரையே உனக்காக கொடுத்தேன். ஏன் என்னை விட்டு போகிறேன்? ஏன் என்னை விட்டு தூரம் தூரமாக போகிறேன்? நான் உனக்கு என்ன அநியாயம் செஞ்சேன்? உன் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கேனே. நீ நரக ஆக்கினையில் போய் நித்திய நரகத்தில் அழிஞ்சு போகக்கூடாது என்பதற்காக உன்னை தேடி இந்த பூமியில் வந்து உன்னை ரட்சித்தேன். உனக்காக என் உயிரை கொடுத்தேன். என்னை விட்டு தூரமாய் போய் மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீ கண்ட? ஏன் இந்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ற? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீ அலட்சியம் பண்ணினான். ஒரு காலத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு புரியாதது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த சாதனையாளர்களுக்கு கிடைக்காதது, தேவதூதர்களால் புரிய முடியாதது. ஆனா உனக்கு இன்னைக்கு இந்த ரகசியம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. உங்ககிட்ட நேராக வந்து ஆண்டவர் பேசுறார். அநேக அற்புதங்கள் அடையாளங்களினால் உறுதியாக்கப்பட்டது இந்த ரட்சிப்பு, உறுதியாக்கப்பட்டது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் இயேசு என்னை ரட்சித்தார்னு சொல்றதை நீ பார்க்குற, கேட்குற. என் பாவத்தை மன்னிச்சார், எனக்கு ஒரு நித்திய சந்தோஷத்தை கொடுத்தார். அவர் என்னை சாபங்களிலிருந்து விடுதலையாக்கினார், என் நோயிலிருந்து என்னை குணமாக்கினார், என்னை ஜீவனோடு பாதுகாத்தார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சொல்றதை நீ கேட்குற? இதையெல்லாம் கேட்டுட்டு உன் மனசை நீ இறுக்கி இருதயத்தை கடினப்படுத்தி நீ திரும்ப திரும்ப போவாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசுவே என்ன மன்னி, இயேசுவே நீ மன்னி. ஒரே ஒரு வார்த்தை, நீ நீதிமானாக்கப்படுவாய். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நீ நித்திய ஆக்கணைக்கு தப்பிக்கொள்வாய், நித்திய நரகத்திலிருந்து நீ தப்பிக்கொள்வாய். ஒரே ஒரு வார்த்தை. அதையே இன்னைக்கு செய்யக்கூடாது, அதையே இப்பவுமே செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை தானே, ஒரு செலவும் இல்லையே. ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என்னை மன்னியும், என்னை ரட்சியும். போதுமே, இவ்வளோதானே. இப்படி எவ்வளோ சீக்கிரம் சொல்லியிருக்காங்க, என்னை ரட்சியும் என் தேவனே, என் ஆண்டவரே. போதுமே.